அரக்கோணத்தில் இரட்டை படுகொலை நிகழ்ந்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் ஜோ இலக்கியன் தலைமையில் அரக்கோணத்தில் நடைபெற்ற இரட்டை கொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் ஜோ இலக்கியன் கூறுகையில், அரக்கோணம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்த அர்ஜுன், சூர்யா ஆகிய இருவரும் சாதி வெறி கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட செய்தி தமிழகத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு 3 தாக்குதலுக்கு ஆட்படுத்தப்பட்டு பெருத்த காயங்களோடு சிகிச்சை பெற்று வரும் செய்தியும் துயரத்தை தருகின்றது. எனவும் இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இரட்டை கொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சி அலுவலகத்தின் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் வாயிலாக படுகொலை செய்யப்பட்ட 2 இளைஞர்களின் குடும்பத்திற்கும் நஷ்டஈடு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள 3 இளைஞர்களுக்கும் தலா 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், உயிரிழந்த 2 இளைஞர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளான கரிகாலன், குமணன், கண்ணகி, அருண், கோட்டை சேது, கோவை குரு, விடுதலை அன்பன், எழிலன், சம்பத், ஏழுமலை, முகமது அலி, சுப்பிரமணி, சிவா, சமத்துவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் சோகனூர் கிராமத்தில் அப்பாவி தலித் இளைஞர்கள் தேர்தல் முன்விரோதம் காரணமாகவும் மணல் திருட்டை தடுக்க முயன்றதின் விளைவாகவும் அர்ஜுன், சூர்யா என்று 2 இளைஞர்கள் சாதி வெறியர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த படுகொலைக்கு மூல காரணமாக இருந்த அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளரை, அவருடைய மகனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். தொடர்ந்து இது போன்ற ஆணவ படுகொலைகள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பலமுறை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். தமிழக அரசிற்கு ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டுமென்று பலமுறை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் இதுவரை தமிழக அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. எனவே இது போன்ற படுகொலைகளுக்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த மாதிரியான படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை இயற்றுவதன் மூலமாகத்தான் இந்த படுகொலைகளை தடுக்க முடியும் என்பதை உணர்ந்திருந்தும் கூட தமிழக அரசினுடைய மெத்தன போக்கினால்தான் இப்படிப்பட்ட படுகொலைகள் நடைபெறுகிறது. எனவே தமிழக அரசு இந்த படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த அர்ஜுன், சூர்யா இருவருடன் இன்னும் சில இளைஞர்கள் வெட்டுக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் உயர் சிகிச்சையும் தமிழக அரசு வழங்க வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். படுகொலை செய்யப்பட்ட 2 இளைஞர்களுக்கு 1 கோடி ரூபாய் தமிழக அரசு நிதி வழங்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கையாக வைத்து தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் நிகழ்வாக கோவை மாவட்டத்தில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேற்சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். படுகொலை செய்த குண்டர்கள் தடுப்புச் சட்டத்தில் அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம்.